செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவர் ஒருத்தர் தான் பிறக்காம இருப்பார், இறக்காம இருப்பார். ஏன் ஒரு அரசியல் கட்சி ஒரு சமயத்தை முன்னெடுக்க கூடாது? அவருடைய குருநாதர் சொல்வாரு, முருகனுடைய புகழ் பாத்தீங்கன்னா அப்படியே தெற்கு நோக்கி வளருமா. அவன் பிறந்தது இமாலயத்துக்கிட்ட இருந்தாலும் அங்க ஸ்கந்த், கார்த்திக் அவ்வளவுதான் நார்த்ல. அகஸ்தியர் வணங்கிய இடம் தான் ஆஸ்திரேலியா அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆஸ்திரேலியால சிட்னி வரைக்கும் முருகனுடைய புகழ் அப்படியே கீழே 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 போயிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாடசாலையிலே ஒரு வகுப்பு வந்து தேவார வகுப்பு, திருவாச வகுப்பு, திருப்புகழ் வகுப்புலாம் வச்சிருக்காங்க. ஒரு வகுப்பு இடைவெளி நடப்ப ஒரு பதிகம்பாடி தான் ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா நம்ம சமய வகுப்பை வந்து கண்டிப்பா சொல்லி தரணும். பேராசிரியர் பர்வீன் சுல்தானா இருக்காங்க. அவங்க என்கிட்ட கந்தபுராணத்தை பத்தி பேசுவாங்க. யாரு? மாற்று சமயத்தை சார்ந்த வணக்கத்திற்குரிய டாக்டர் பர்வீன் சுல்தான் அக்கா பேசும்போது கேட்குறாங்க, ஏப்பா எப்பேற்பட்ட விஷயத்தை சொல்றாங்க பார்த்தீங்களா? சரி, கடவுளே இல்லை, நான் நாத்திகவாதி, எனக்கு அந்த அறம் இறைவன் எதுவும் இல்லைன்னா எது என்ன பண்ண போகுது? சுவாமியை வந்து திருமுறைகள்ல கண்காணினே சொல்றாங்க. ஒருத்தர் உன்னை கண்காணிக்கிறார் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருந்தாதான் வரப்போற காலங்கள்ல ஓரளவு அறப்பாதையிலேயாவது நீங்க நடக்க முடியும். இப்ப சமீப காலமா முருகனுக்கு மாநாடுகள்லாம் நடக்குது. அரசியலுக்குள்ளேயே அவரை கொண்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா எல்லா ஜானர்லயும் உன்னை வச்சு விளையாடுறாங்களே முருகா, நீ விளையாண்டது போக உன்னை எல்லா ஜானர்லயும் வச்சு இவங்க விளையாடுறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி. இல்ல, முருகன் தான் அவங்கள வச்சு விளையாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா அவங்க யாரு இப்ப பண்ணாலும் அவங்களுடைய ஆயுட்காலம்ங்கிறது 5 வருஷம் தான். இவர் என்றைக்கு இவர் தான் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவர் ஒருத்தர் தான் பிறக்காம இருப்பார், இறக்காம இருப்பார். அவருடைய அருளாட்சி தான் என்றைக்கும் இருக்க போகிறது. அதில் மாநாடுகள் நடத்துவது அவர்களுடைய ஆதாயத்திற்காக சொல்லலாம், மக்களுடைய நன்மைக்காக சொல்லலாம், எப்படின்னு வச்சுக்கலாம். என்னுடைய கருத்து, ஏன் ஒரு அரசியல் கட்சி ஒரு சமயத்தை முன்னெடுக்க கூடாது? எடுக்கலாமே. நான் நல்லது பண்ண போறேன், ஏன் மாநாடு நடத்துன்னு பண்ணக்கூடாது? ஏன் ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எது வேணாலும் பண்ணலாம். அது முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் பண்ணலாம். இப்போ இவங்களும் பண்ணாங்க, அவங்களும் பண்றாங்க, நல்லதுதாங்கிறேன் நான். ஏன்னா ஒரு கட்சி கடவுள் இல்லைன்னு சொன்ன கட்சி கடவுளுக்காக நடத்துறாங்கன்னு சொன்னா அது முருகப்பெருமானுடைய அருள். அவங்க பண்றாங்கன்னு சொல்லி போட்டு நானும் பண்றேன், இது வடநாட்டிலேருந்து வந்த கட்சியாக இருந்தாலும் கூட நானும் பண்றேன்னா நன்மை தானே. இப்போ ஒரு நல்ல விஷயத்தை 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் முருகப்பெருமானை பற்றி சொல்ல வேண்டும்னா எத்தனையோ மாநாடுகள், உலகத்தமிழ் மாநாடுகள். என்னை பொறுத்தளவில் முருகனுக்குன்னு தனியாக மாநாடு நடத்த வேண்டாம். தமிழுக்கு ஒரு மாநாடு நடத்தினாங்க, அது முருகனுக்கான மாநாடு தான். ஒரு முறை ஒரு புலவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இலக்கியத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. எழுத ஆரம்பிக்கும் போது முருகனை கும்பிடாமல் எழுதிட்டாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ முருகன்கிட்டையும் முறையிடும் போது என்னை கும்பிடாமல் பண்ணியான்னு கேட்கும்போது முருகனுக்கு அந்த புலவர் சொன்னாராம், நான் வந்து தமிழ் புத்தகத்தை இப்படி தொட்டு கும்பிட்டு தான் எழுதினேன். தமிழ் புத்தகத்தை தொட்டு வணங்கினாங்களே தமிழ் கடவுளாக இருக்கிற உன்னை வணங்கியதாக அர்த்தம். அப்புறம் என்ன தனியாக போய் நான் பண்ணுறது? நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பக்கத்து தமிழுக்கு ஒரு மாநாடு நடக்குது, செம்மொழி மாநாடுன்னு வச்சுக்கோங்க. செம்மொழி மாநாடு முருகனுக்கான மாநாடு தான். ஏன்னா இவர் தானேங்க தமிழுக்கு கடவுள். ஏன்னா அவங்க அப்பா என்ன பண்ணாரு, தமிழில் பாட்டு எழுதி கொடுத்தாரு, இவர் பாட்டை திருத்தி கொடுத்தாரு, பாட்டும் பாடியும் கொடுத்தாரு. எங்கே குமரகோட்டத்தில் பாட்டை திருத்தி கொடுத்தாரு, திருப்புகழில் பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு, திருப்புகழில் பக்கரை வச்சு திறமணி பாட்டில் பாதி பாட்டு முருகப்பெருமான் எழுதி கொடுத்துருக்கிறார். அப்படிலாம் இருந்து பார்க்கிற போது தமிழாய்ந்த கடவுளாக முருகப்பெருமான் இருக்கார். இலக்கணத்தின் போது இலக்கணத்தில் ஒரு பிரச்சனை வருவார், இலக்கியத்தில் ஒரு பிரச்சனையாக வருவார். ஆக ஒவ்வொரு மாநாடும் முருகப்பெருமானுக்கு பெருமை சேர்க்கும் மாநாடுகள், அவர்களுக்காக பெருமை சேர்த்துக் கொள்கிற மாநாடுகள், அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல பக்தியை கொடுக்கக்கூடிய மாநாடுகள். யார் செய்தாலும் முருகப்பெருமான் அதிலே ஒரு தண்ணி மாதிரி முருகன், நீ யார் எந்த பாத்திரத்தில் வச்சிங்களோ யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்கின்ற வகையிலே அங்கே போய் நின்று அருள் செய்வார். ஆனால் அதை வைத்து ஆதாயம் தேடாமல் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக இருக்கிற போது பொதுநலத்திற்கு முருகப்பெருமான் இறங்கி வந்தே தீடுவார். ஓகே ஐயா, அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி முருகன் வந்து தமிழ்னா முருகன் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன இப்ப பாக்குறேன்னா, முன்னொரு காலத்துல நம்ம எல்லாருமே திருப்பதியை நோக்கி போயிட்டு இருந்த கூட்டம்லாம் திருச்செந்தூரை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஈர்ப்பு இங்க கொண்டு வருது இந்த நூற்றாண்டுல மட்டும் கேட்க? இல்லை, அது நம்ம வந்து நம்ம 5 நிலத்தில் வழிபாடு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மிருதம், பாலை பார்த்தீங்கன்னா அந்தந்த கடவுளாக வந்து போற்றப்பட்டிருக்காரு முருகப்பெருமான். ஆதித்தமிழ் வழிபாடே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடாக இருந்தது. பல மதத்தாக்கள், நம்ம பிற மன்னரோட ஆட்சி முறைகள் வந்தப்புறம் தான் நிறைய மாற்றம்லாம் வந்தது.
ஆனால் ஆதித்தமிழ் வழிபாடு முருகன் வழிபாடு நிறைய பேருக்கு இன்னும் கேட்டீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட விஷயம். நிறைய பேர் குலதெய்வமே தெரியலனா கூட முருகப்பெருமான் வந்து குலதெய்வமாக வணங்குற மரபெல்லாம் இப்போ பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. குலதெய்வம் யாரும் தெரியாது, ஆனால் முருகப்பெருமானை வச்சு இப்போ இல்லை நிறைய பேர் நம்ம வந்து நிறைய நிகழ்வு போகிறோம் இல்லையா, நம்ம கோயில் நிகழ்ச்சி போகும்போது நிறைய பேர் எங்களே கேட்குறாங்க. அவங்க முன்னோர்கள் வந்து சொல்லி வளர்த்துருக்கணும். நம்ம அடிக்கடி விஷயம் சொல்லுவோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை சொன்னால் நம்ம பாரம்பரியத்தை சொல்லி வளர்க்கணும். அவங்கள்ட்ட ஒரு குலதெய்வமாகட்டும், ஒரு முன்னோர்களோட பேர் ஆகட்டும். நம்ம வழிபாட்டில் பார்த்தா 3 தலைமுறை பேர் கண்டிப்பாக தரணும். நம்ம எந்த வழிபாடு பண்ணாலும் சங்கல்பம் சொல்ல தின்னு நம்ம முதல் வழிபாடு பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா 3 தலைமுறை பேர் எப்பவுமே தெரியணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை தெரிய மாட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பற்றி கேட்கும்போது நிறைய பேர் பாரம்பரியம் சொல்லி வளர்த்துருக்காங்க. 75% மக்கள் வளர்த்துருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னோர் சொல்லலை, அங்கே சொல்லியிருக்காங்க, இங்கே சொல்லியிருக்காங்க, அது உறுதியாக தெரியல சொல்லும்போது நாங்களே எங்களுடைய இறைவன் அவராக அந்த அவனர்களாக அவள் தாள் வணங்கி சொன்ன மாதிரி அவங்களாம் உணர்த்தப்பட்டு முருகப்பெருமான் அருள் பெற்றதுனால சொல்கிறாங்க நாங்கள் முருகப்பெருமானே குலதெய்வமாக வணங்க ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. அதனால் ஈர்ப்புன்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே முருகருக்கு தமிழ்னாலே தனி ஈர்ப்பு உண்டு. அதாவது உயிர்ப்புள்ள மொழி. நம்ம மொழியிலே பார்த்திங்கன்னா ஒரு மொழிக்குன்னு சாங் வந்து தமிழுக்காக மட்டும்தான் உலகத்திலேயே. அந்த சங்கத்துக்கும் தலைவர் சிவபுரம் வீட்டிலிருந்து 49 போல தமிழ் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த மொழிக்குலாம் சிறப்பு 300 புலவர்கள் இருந்திருக்காங்க. பெண் புலவர் இருந்திருக்காங்க முக்கியமாக. அதில் வந்து முதல் சங்க இடைச்சங்கம் கடை சங்கம்லாம் அளந்திருக்கு. நம்ம வந்து இப்போ முருகப்பெருமானுடைய திருவுருள் பெற்றவங்க அடியார் பெருமக்கள், நம்ம நக்கீர பெருமான் திருமுருகர் வரல மாதிரி பல சான்றுகள் இருக்குது. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இப்போ வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தைப்பூச திருவிழா வந்து இங்கே நடந்து சிறப்பாக நடக்குது. புலம்பெயர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அங்கே போய் ரொம்ப முருகப்பெருமான் விழா பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் 10 முருகன் நம்ம காலையெல்லாம் எழுப்பியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு ஏற்கனவே இருந்தது தான். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் பல ஊடகத்துலேயும் மற்ற திரைப்பட தாக்கள்லாம் மீறி இதையும் மீறி வராங்கன்னு சொன்னால் முருகப்பெருமான் அருள் தான் அது. இப்போ திருச்செந்தூர் கோயில் கூட பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அளவுக்கு பல 200 கோடி அளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து அந்த கொரோனா காலகட்டத்துலேயும் சரி, நம்ம ஆழி பேரில் வந்தப்போ கூட சரி பாதிக்கப்படாத கோயிலாக இருக்குன்னு சொன்னால் அது முருகப்பெருமான் அருள் தான். எவ்வளோ தாக்கம், எவ்வளோ கடல் அலைகள்லாம் கூட இருந்தால் கூட அது முருகப்பெருமான் அருள் பெற்றதுனால தான் அந்த இது. அதே போல் அவங்க பஞ்சலிங்க வழிபாடு பண்ணியிருக்காரு முருகப்பெருமான் சிவபெருமானை எழுந்தலை பண்ணி. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா முருகன் அதே போல் பழனி தான். இன்னும் கேட்டால் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிகமான வசூல் ஆகிற அதிகமான தொகையை பார்த்தீங்கன்னா பழனி கோயில் தான். அறுபடை வீட்டிலே பார்த்தீங்கன்னா பழனி தான். பார்த்தீங்கன்னா பல கோடி வந்து வருமானம். தமிழகத்தை முதன்மையான கோயில், அதிகமாக வருமான ஒரு கோயில் பழனி தான். பழனி தான். அதுக்கப்புறம் அறுபடை வீட்டில் எல்லா கோயிலும் அதுக்கு 7ஆம் பட்ட விட பரந்தமலையும் போட்டப்படுது கொங்கு நாட்டில். எல்லாருமே இருக்குது. அந்த காலகட்டம் வரும்போது மக்கள் உண்மையை உணர்றாங்க. சாமி வெளிப்படுத்துகிறான்னு கேட்டால் அவரோட அருள் வந்து அவர் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க அதாவது அவனர்களால் அவன் தான் இவங்க நெருங்க அவர் இறங்கி வந்து இவங்களை ஆட்கொள்கிறாரு. அந்த வகையில் தான் திருச்செந்தூர் கோயில், திருப்பரங்குன்ற கோயில் சமீபத்தில் குடும்பம் நடந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு முருகப்பெருமானை பற்றி. அது வந்து அவங்க வந்து அதான் மதம் மொழியெலாம் கடந்து முருகப்பெருமானை தமிழ் கடவுளாக பார்த்தாங்கன்னா நிறைய மாற்றம் வரும். தன்னளவில் முதல்ல உணரணும். அதை நம்மளுடைய தமிழ் கடவுளை நம்ம வந்து வணங்கணுன்ற அந்த அடிப்படை விஷயம் தெரிஞ்சாலே அவங்க மென்மேலும் கடை தட்டுறாவாங்க. இவர் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் நான் கேள்வியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேருமே சொற்பொழிவாளர்கள் தான். பல வெளிநாடுகள் போயிருப்பீங்க, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கேருந்து முருகப்பெருமானையும் சேர்த்து கொண்டு போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பல நாடுகளில் முருகப்பெருமானை வழங்குறதுக்கு ஏன் முருகனை மட்டும் இறுக்கமாக பிடிச்சிட்டு கொண்டு போயிருக்காங்க? ஏதாச்சும் ஒரு உரையாடலாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம். ஏன் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு வேணா ஒரு இதுக்கு நீங்க போன கேள்விக்கே நான் அதுலேருந்தே பதில் சொல்றேன். நீங்க வந்து மாநாடு பத்தி கேட்டீங்க. ஆமா, மாநாடு. அதுக்கான ஒரு விஷயம், மாநாடு அப்படின்றது நம்ம பண்றது தாங்க புதுசு. இதுக்கு முன்னாடி மலேசியா, சிங்கப்பூர், சிலோன் மாதிரி முருகரை கொண்டாடி அவங்க நிறைய மாநாடு பண்ணிட்டாங்க. நம்ம தான் ரொம்ப லேட். ஏன்னா கூட இருக்கிற விஷயம் நமக்கு கொஞ்சம் புரியாது. ஆமா, அறுபடை வீடுமே நம்மள்ட்ட இருக்கிறதுனால. நீங்க சொல்லுங்களேன், கோயில்னு சொல்லக்கூடிய திருவரங்கமாகட்டும், தில்லை ஆகட்டும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமா, அறுபடை வீடு நம்ம கிட்ட, சமயபுரம் நம்ம கிட்ட, எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம அம்மானா அப்புறம் பாத்துக்கலான் இருக்கோம். அம்மா அப்பா காலத்துக்கு பிறகுதான் அவங்க அருமை ரொம்ப தெரியும் இல்லையா? அவங்க புலம்பெயரும் பொழுது எந்த நம்பிக்கையில போனாங்க? இன்னைக்கு எல்லாம் தெரியுங்க. ஒரு வீடியோ கால் போட்டா ஒரு பிரச்சனைனா சொல்லலாம். ஒரு காலத்துல ஏதோ ஒரு பிழைப்பிற்காக சென்றவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள். இலங்கை ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், அந்த மாதிரி போன பழம்பெரும் தமிழர்கள் அந்த தமிழ்குடியே முருகனை வணங்குவதற்கு காரணம் ஐயா சொன்னது மாதிரி 5 வகை நிலங்கள்ல முதல்ல தோன்றிய நிலமே குறிஞ்சிதான். மலைதான் கொஞ்சம் கொஞ்சமா தட்டுப்பாட்டு உடஞ்சு போய் மருதமாது, முல்லையாகுது, அதெல்லாம் வருது. அந்த மலையின் கடவுளாகவே முருகப்பெருமான் இருக்கார். அப்ப நம்ம மலை ஜாதிகளா நம்மலாம் ஒரு காலத்துல இருக்கிறதுல இருந்து இந்த வேலன் வழிபாடு என்பது இருந்ததால், இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன், பெரிய இடம், எனக்கு யாரை நம்பி போவேன்? அதாவது அருணகிரியார் சொல்வார் இல்லையா, விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும்
பயந்த தனி வழிக்கு நம்ம எல்லாரும் ஒரு நாள் தனி வழி போவோம்ல, அதுக்கே வடிவேலன் செங்கோடன் அவனுடைய மயூரமுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே, வேலும் மயிலும் தான் துணை. இப்ப பாருங்க அங்க என்ன இருக்கும்னே தெரியாது. நிறைய பேர் அடிமைகளா மாற்றிண்ட கதைகள் எல்லாமே புத்தகங்களா படிக்கிறோம், திரைப்படமா பார்க்குறோம். அப்படி யாரு என்ன எங்க போறோம், ஆனால் ஒரு பிழைப்புக்காக கப்பல் ஏறுவாங்க, வழியிலே இறந்தவங்க உண்டு, இறந்த உடனே கடல்ல போட்டவங்க உண்டு. அப்படி போனவங்க எல்லாருமே பெரும்பாலும் முருகனை நம்பி போய் செட்டில் ஆனவங்க. இன்னொன்று, நம்ம தமிழர்களுக்கு கோயில் ரொம்ப அவசியம். அதனால்தான் சிட்னி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் சொல்வாரு, முருகனுடைய புகழ் பார்த்தீங்கன்னா அப்படியே தெற்கு நோக்கி வளருமா. அவன் பிறந்தது இமாலயத்துக்கிட்ட இருந்தாலும் அங்க ஸ்கந்த், கார்த்திக் அவ்வளவுதான் நார்த்ல. அதுக்கப்புறம் அந்த புகழ் தமிழகத்துல வளரும். நம்மை விட சிறந்த பக்தர்கள் இலங்கையில இருப்பாங்க, முருக பக்தர்கள். அதுக்கப்புறம் கீழே போங்க மலேசியா, சிங்கப்பூர். அதுக்கப்புறம் இன்னும் கீழே போங்க அகத்தியர் வணங்கிய இடம் ஆஸ்திரேலியா. அகஸ்தியர் வணங்கிய இடம் தான் ஆஸ்திரேலியா அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆஸ்திரேலியால சிட்னி வரைக்கும் முருகனுடைய புகழ் அப்படியே கீழே 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 போயிட்டே இருக்கும். தெற்கு நோக்கி முருகப்பெருமான் புகழ் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால ஒரு தமிழர்கள் இங்கதான் விபூதிக்கெல்லாம் யோசிப்பாங்க. போய் என்ன தமிழர்கள் காண்பிக்க ஒரு அடையாளமா இருக்கிறதே விபூதியும் உத்திராட்சமும் முருகனும்ன்ற மாதிரி இருக்கு. இப்ப அதான் நீங்களும் சொற்பொழிவாளர் அப்படிங்கிற போது நீங்க இப்படி கொண்டாடுறாங்களே அப்படிங்கிற ஒரு தருணம் இருந்திருக்கும்ல. இவ்வளவு கொண்டாட்டமா, இவ்வளவு வரவேற்பா, முருகனை பத்தி பேசுற எனக்கு இவ்வளவு ஒரு ஆராதனை, எனக்கு ஆராதனை, அவனை பத்தி பேசுற எனக்கு ஆராதனைங்கிற ஒரு சூழல் இருக்கு. மலேசியால 10 மலை முருகன் கோயிலுக்கு போயிருக்கோம். தமிழ்நாட்டுல 6 படை வீட்டுல அடியன் பேசியிருக்கேன். எத்தனையோ இடங்கள்ல போயிருந்தாலும் இங்கு கிடைக்காத அளவிற்கு வரவேற்பு மலேசிய நாட்டுல இருக்கு. 10 மலை ஐயா நீங்க சிவசதி செய்ய தானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் பாக்குறாங்க. அங்க இன்னொரு வரவேற்பு தெரியுங்களா, திருப்புகழ் வரவேற்பு. மலேசியால போய் இறங்குறோம். அங்க அருணகிரிநாதர் விழா நடத்தக்கூடிய டாக்டர் ஜெயபாலன் ஒரு ஐயா ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க எங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு. அப்பாவும் மகனும் வர்றாங்க. நம்ம தமிழாசிரியர் இல்லையா, ஐயா வந்திருக்காங்க, ஒரு பாட்டு சொல்லணும். அவங்க அப்பா சொல்றாரு. நான் என்ன நினைச்சேன், அது நல்ல தமிழ் குழந்தையா இருக்கு, அந்த குழந்தை ரெயின் ரெயின் கோ அவே கம் அகைன்ஸ்ட் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம ஊர்ல அப்படி தானே சொல்லுது. ஆமாமா, ரைம்ஸ்னாலே ரெயின் ரெயின் கோ அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த பையன் சொல்றாரு, அபகார நிந்தை பெற்றுள்ளாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ, இவமா மோந்தலுக்கு கிளையோனோ, இமவான மண்டலத்தை தமிழ்வாரா ஜபமால என்ற சர்க்குனா திரு ஆவணங்குடி பெருமாள்னு திருப்புகழ் பாடுறான் அந்த பையன். அப்ப திருப்புகழ் பாடி வரவேற்பு ஒவ்வொரு இடத்துல. கேமரான் மலையில் ஒரு பகுதிக்கு போயிருக்கிறோம். நானும் என்னுடைய மனைவி 2 பேர் போகிறோம். அங்கே சன்னிதானங்கள் வர்றாங்க, சோசோமையா வர்றாங்க. ஒரு கிராம பகுதி. கிராம பகுதியில் அருணகிரிநாதருக்கு ஒரு மன்றம், முருகப்பெருமானுக்கு ஒரு சின்ன திருக்கோவில். அந்த கோயிலில் அந்த குறிஞ்சி கடவுள் மாயோன் மேய அப்படின்னு அந்த குறிஞ்சி எல்லாத்துக்கூடிய கடவுளாக இருக்கிற முருகப்பெருமான் அங்கே அருளாட்சி செய்கிறார். அங்கே திருப்புகழ் பேசுகிற எல்லாரும் கேட்குறாங்க. இன்றைக்கி அந்த தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னாவே தப்பாக சொல்ல போகிறோன்னு அர்த்தம். ஆமாம், தப்பான விஷயத்த சரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு மேடையில் பேசும்போது என்ன எவ்வளோ நேரம் தான் திருப்புகழ் சொல்லுவீங்க, திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதர் அரசாங்கம்ங்கிற மாதிரி பாட்டில் பாட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஓதுவாரோ ஒரு யாராவது பாடகர் பாடினா இன்றைக்கும் இது தப்பாக எடுத்துக்கக்கூடாது. திருப்புகழ் கேட்பதை தாண்டி திரைப்பாட்டுக்கு தான் போகிறாங்க. அது தவறல்ல. நான் என்ன சொல்கிறேன், பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு கூழோ கஞ்சியோ குடிக்கிறத விட அறுசுவை உணவு நல்லா இருக்குமா இல்லையா? இந்த திரைப்பாட்டுக்கும் திருப்புகழுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், அருளாளர்களுடைய திருவாயிலிருந்து வந்தது அவையெல்லாம். அந்த ஊரில் திருப்புகழ் அப்படி கொண்டாடுறாங்க. அருணகிரிநாதருக்கு அத்தனை மன்றங்கள் அமைத்து ஊர்தோறும் முருகனுக்கு வழிபாடு. மதங்களை கடந்து முருகப்பெருமான் மதிக்கப்படுகிறார். எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த மலேசியா நாட்டில் அந்த படியில் அப்படியே நீலில் ஒரு போட்டு முட்டி போட்டு நடந்து போகிறாங்க. இந்துக்கள் அல்ல, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் அங்கே இருக்கிறவங்க பண்ணுறாங்க, மலேசியாக்காரவங்க பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற போது அங்கே முருகப்பெருமான் அவர்களுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். கொண்டாடும் தெய்வம், கொண்டாடும் தெய்வம் அப்படி வச்சுருக்கிறாங்க. அதையெல்லாம் விடவும் கூட அங்கே தர்மத்திற்கு அன்னதான சத்திரங்கள் வச்சுருக்காங்க. அத்தனைக்கு முருகப்பெருமானுடைய கோயில். நகரத்தார சத்திரத்துக்கு போயிருக்கிறோம், அங்கே பக்கம் முருகனுடைய கோயில். அங்கே பூஜை பண்ணுறதுக்கு இங்கே பூஜை பண்ணுற பூர்வ குடிகளாக இருக்கிற பண்டாரங்களை வச்சுருக்குறாங்க. அங்கே விபூதி எப்படி கொடுக்குறாங்க, நம்மளாம் சாப்பீஸ் பவுடர் தான் இப்போ விபூதின்னு பூச்சிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையை சொல்லணும்னா. ஆனால் அங்கே முறையாக பசுஞ்சான விபூதி அங்கே விநியோகம் பண்ணுறாங்க. சுவாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுமோ அதே முறைப்படி அபிஷேகம் பண்ணுறாங்க.
அங்கே ஒரு பையனை பார்க்குறேன், அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நெத்தியில் திருநீர், கழுத்தில் ருத்ராட்சம், வேஷ்டி எல்லாம் போட்டிருந்தாரு. ஒருவேளை இந்த மீட்டிங்காக இப்படி வந்திருப்பாரோ அப்படின்னு இருந்தேன். இல்லைங்கய்யா, நான் எப்பயும் இப்படி தான் இருப்பேன். முருகனை பற்றி என்ன தம்பி தெரியும்? என்னமோ கொஞ்சம் தெரியுங்க, யூடியூப்பில் பார்ப்பேன், படிப்பேன் அப்படின்னு. நம்ம பழனி முருகனுடைய நவபாஷான சிலையை பற்றி அவ்வளவு உடச்சி சொல்கிறார் அந்த பையன். 8வது 9வது படிக்கிற பையன். அங்கே சமய வகுப்பு நடத்துகிறாங்க. இந்த எப்போ லீவ் வருது பார்த்தீங்களா, இந்த வெக்கேஷனில் கோடை காலங்களில் சமய வகுப்பு நடத்துகிறாங்க. சோசோமையா போன்ற பெரியவர்கள் போய் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ அவர்களுக்கு ஒருவேளை இழந்து விட்டோமா என்கின்ற ஏக்கத்தில் அவர் இருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் தான் இழக்காமல் இருக்கிறார்கள், இறுக பற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக. அந்த வகையில் மலேசியா நாடாகட்டும், சிங்கப்பூர், அதுக்கு மேலே நாங்கள் மலேசியா போனால் சிங்கப்பூர் ஏன் வரல, வாங்க வந்து இங்கே பேசிட்டு போகலாம்ல. அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் முறையாக ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் அப்படின்னு சொல்லி 4 வேதங்கள் படித்த அர்ச்சகர்கள், பிராமணர்கள் என்னிடத்துல திருப்புகழ் படிக்கிறார்கள். ஐயா நீங்கள் திருப்புகழ் வகுப்பு சொல்லிக் கொடுங்கய்யா அப்படி சொல்லி ஆன்லைனில் படிக்கிறாங்க. நீங்கள் தமிழ் முறையில் வழிபாடு பண்ணுவீங்களா, அது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கய்யா அப்படின்னு ஆன்லைனில் கேட்டிருக்காங்க. இப்போ கந்தர் அனுபூதி, ஐயா நீங்கள் எந்த டைம் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஊருக்கு அவங்க ஊருக்கு டைமிங் வந்து 2 கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் சொல்ல நைட் 8 9 மணிக்கு மேலே எடுப்பேங்க. பரவாயில்ல, 4 வச்சு நைட் 12 மணிக்கு படிக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார்கள். அப்போ அவர்கள் புலம் பெயர்ந்ததாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே புலம் பெயரவில்லை. தமிழகத்தில் இருப்பவர்களெல்லாம் தமிழர்கள் அல்ல, யாருடைய அகத்திலெல்லாம் தமிழர் இருக்கிறதோ அவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு நாங்கள் மேடையில் பேசும்போது சொல்லுவோம். அந்த வகையில் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே இருந்து பெரும்பான்மையாக அருளாட்சி செய்கிறார். முருகப்பெருமான் அங்கே இருந்து மட்டும் இல்லை, அவர் எங்கே இருந்தாலும் அவர் அருளாட்சி செய்கிறார். நீங்கள் 6 படை வீடு முருகன் இருக்கா, அங்கே இது ஒரு சின்ன கோயில் கட்டியிருந்தாங்கன்னா அங்கே 6 படை முருகனையும் வடித்து வச்சுருப்பாங்க, இல்லை ஓவியமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் முருகப்பெருமான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றின்னு எப்படி சிவபெருமானுக்கு சொல்கிறார்களோ அதே மந்திரம் முருகப்பெருமானுக்கும் பொருந்தும். தென்னாடுடைய முருகனாக இருந்தாலும் அவன் எந்நாட்டவருக்கும் இறைவனாக இருக்கிறான். அவர் சொன்ன மாதிரி எந்நாட்டவருக்கும் இறைவன் தான் முருகன் அப்படிங்கும் போது அங்கே சொல்கிறாங்க, இப்போ பிராமணர்களாக இருக்கவங்க கூட வந்து திருப்புகழ் தமிழில் மந்திரம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ரொம்ப நிலைநாட்டுறீங்க. இங்கே தமிழகத்தில் இப்போ தான் அதோட தாக்கம் அதிகமாகிட்டே வருது. அப்படிங்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, புலம்பெயர்ந்த தமிழர்களோட முருக பக்தி இப்படிப்பட்டதா அப்படின்னு உங்கள் கண் கூட பார்த்த விஷயம். நம்மளும் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் நிகழ்ச்சியெல்லாம் பண்ண போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே 10 மலை முருகன் மாதிரி வந்து இங்கே பச்சைமலை முருகன் ஒரு கோயில் இருக்குது. அவங்க திருமணம் பண்ண நினைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த பச்சைமலை முருகன் கோயிலில் தான் எங்களுக்கு பண்ணணும், ஏன்னா இங்கே வந்து கூட்டம்லாம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ஆடையில் வராங்க. நம்ம இங்கே வந்து நம்ம நிறைய நிகழ்வுலாம் பண்ணுற திருமணம்லாம் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாம் நாகரிகமான ஆடையில் தான் வராங்க. இங்கே நம்ம தமிழில் வந்து நம்ம கலை பண்பாடு கலாச்சாரம் உலகமே வேந்து பார்க்குது, இந்தியாவே வேந்து பார்க்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அது வரவேற்பாட்டம், திருமணம் ஆட்டம், பாரம்பரிய உடைகள் ரொம்ப அரிதாக இருக்குது. அவங்க வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஆடையில் வராங்க. அங்கே எப்படி பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து நம்ம நந்தவனம் அமைச்சிருக்காங்க முருகப்பெருமானுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா மயில் எல்லாமே நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அதே சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. வரக்கூடிய மக்களோட அந்த ஆடை வடிவமைப்பும் அதே போல் தான் அணிகிறாங்க. அது சிங்கப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் கூட பார்த்தீங்கன்னா வரவங்க அவங்களே வழிபாடு பண்ணலாம். அவங்க சிலையை மூலப்பரம்பொருளாக சாமி இருந்தால் கூட தனியாக சிலையை வச்சுருக்காங்க. அங்கே எல்லாமே குடிநீர் வசதி, எல்லாம் அபிஷேகம், சந்தனம், திருநெல் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க இப்போ முக்கியமான நாளெலாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. வரவங்க யாருன்னா தங்க கையிலே பண்ணலாம், அவங்களே அபிஷேகம் பண்ணலாம், அவங்களே அலங்காரம் பண்ணலாம், அவங்களே தீபாராதனை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி காலகட்டம்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப அரிது பண்ணுறது, நம்ம பண்ணணும்னு நினச்சா கூட. ஆனால் அவங்க வந்து அதை அங்கே பண்ண ஆரம்பிச்சு. சிங்கப்பூரில் வந்து நடக்கிற விஷயம் இதெல்லாம். இப்போ வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து அதே போல் அண்ணாமலை பெருமானை வந்து ஏற்பாடு பண்ணி வைப்பாங்க. முருகப்பெருமான் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்து புலம்பெயர்ந்து போகணும் ஐயா சொன்ன மாதிரி அவங்க வந்து பூர்வ குடியாக இருக்கிறவங்க தான். ஆனால் அங்கே போனாலும் மறக்காமல் அந்த நிறைய பின்பற்றாங்க போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை விட முக்கியமானது என்னென்னா மக்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு இப்போ வந்திருக்கு. இப்போ வந்து முருகப்பெருமான் தமிழ்நாட்டில் வந்து அம்மாவோட சொன்னாங்க, மாநாடுலாம் வந்து நம்ம தான் இப்போ பின்னால் தாமதமாக பண்ணிட்டோம், அவங்கள முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னு. அது உண்மையிலேயே நம்ம வருந்தக்கூடிய விஷயந்தான் அது. ஏன்னா நம்மளோட அவங்க ரொம்ப எல்லாம் முன்னேற்றமாக பண்ணிகிட்டு இருக்காங்க போது அவங்களுக்கு வந்து அந்த பாரம்பரியம்னு போது நம்மளுடைய கலையை வந்து மதிக்கணும், நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய சொந்தக்காரன்ற உணர்வு வரும்போது அதை அவங்க வந்து கொண்டாடுறாங்க. நம்மளை பார்க்கும்போது இங்கேருந்து போகும்போது நம்ம வந்து போனோம்னா தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. என்ன கடை யாராவது எங்கேயாவது தமிழ் பேசினா ஒரு பெரிய மகிழ்ச்சி, என்னமோ நம்மளுக்கு அமுதமே கிடைச்ச மாதிரி மகிழ்ச்சி வரும். அது நாங்கள் போய் நாங்கள் ரொம்ப உணர்ந்தோம். ஏன்னா நம்ம பிற மொழி இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா யாராவது தமிழ் பேசினாங்களா, ஒரு வட இந்தியாவே போகிறோம் வச்சுங்களேன், எங்கேயாவது ஒரு தமிழ் பேசினாலும் நம்மளால் யாரோ ஒருத்தருக்கார மாதிரி ஆசை வரும். யாராவது பேசினா விமானத்தில் போனாலும் சரி, இப்போ அங்கே நம்ம பேருந்தில் போனாலும் தொடர் வண்டியில் போனாலும் யாராவது பேசினாலும் இது நம்மளால் இருக்காங்க இங்கே. அது நம்ம வந்து ஒரு ஈர்ப்பு நம்மளே அறியாமல் நம்ம ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க, நம்ம அந்த சமயத்தை பின்பற்றுறாங்கன்னு போது
நம்மளுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து இன்னும் அதை வந்து மேலவங்க செய்யணும், அதுக்கான முன்னெடுப்பு நிறைய பண்ணணும் அப்படின்னால. அதனால தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் தான் வளர தலைமுறை. அது எதிர்கால பிள்ளைகள் கையில் நம்ம திருவிழாடல் சாமி சொல்லுவார். அதனால் குழந்தைகளை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் முக்கியமாக. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடசாலையிலே ஒரு வகுப்பு வந்து தேவார வகுப்பு, திருவாச வகுப்பு, திருப்புகழ் வகுப்புலாம் வச்சுருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருமுதுகுன்றத்தில் ஒரு நம்ம அடியார் ஒருத்தர் வகுப்பு நடத்துகிறார். பார்த்தீங்கன்னா அது ஆங்கிலேய மழலையர் பள்ளி தான். ஒரு வகுப்பு இடைவெளி நடப்ப ஒரு பதிகம் பாடி தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பேர் திருஞான சம்பந்த தொடக்கப்பள்ளி தான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆங்கில வழி கல்வி கற்பிக்கிற பள்ளி தான் அது. இந்த மாதிரி செயல்பாடை கண்டிப்பாக பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சமய வகுப்பை வந்து கண்டிப்பாக சொல்லித் தரணும். அவங்க வந்து வகுப்பில் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்கன்னா கூட தனியாக வகுப்புலையாக சேர்த்து வச்சு மாலை வகுப்பாக சேர வச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளுடைய பாரம்பரியமான கலைகளை சொன்னாங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அது அவங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிடும். அவங்க கற்கிற கல்வி கைவிடுதோ இல்லையோ கண்டிப்பாக தமிழ் கண்டிப்பாக அவங்கள வழிநடத்த ஆரம்பிச்சிடும். நம்ம உலகநாயக பண்ணி அடிக்கடி நான் எல்லா சொற்பன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்லுவாங்க, அமெரிக்கன் ஆங்கிலம் படித்தவங்க அமைதியக்கரை கூட தாண்டல, ஆனால் நாங்கள் 130 நாடு போயிருக்கேன்னு அந்த மாதிரி நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக எல்லா சொற்பன்னு சொல்லுவோம் அவங்கள. அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி இந்த விஷயத்தை, நான் தமிழ் படித்து 130 நாடு போகணும் அப்படின்வாங்க. அப்போ ஆமாம், அதை நான் எல்லா சொற்பன்னு சொல்லியிருக்கேன், நான் மேடையிலும் சொல்லியிருக்கேன். ஏன்னா தமிழுக்கு வந்து அவ்வளோ ஆற்றல் உண்டு. தமிழ் வந்து தான் அவங்க வந்து அதோட அவங்க அதை பெருமையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம ஏன்னா மிகப்பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரங்க, அதை அவங்க எவ்வளோ பெருமையாக சொல்லும்போது நாம் பரவாயில்ல நம்மளும் வந்து இதெல்லாம் முயற்சி பண்ணணுன்ற ஒரு நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வருது. நம்மளை அதோட அதே போல் பண்ணணுன்ற ஒரு வேகம் நம்மளுக்கு வருது. அவங்களாம் ஒரு முன்னாடியே நம்ம வந்து வச்சுருக்கோம் அவங்கள. அதனால் தமிழ் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் அடிக்கடி சொல்ல ஒரு விஷயந்தான், யார் தமிழோடு இருக்காங்களா, தமிழ் யார் கூட இருக்கா, கண்டிப்பாக அவங்க வந்து சிறப்பான நிலையில் இருப்பாங்க, சிறப்பான நிலையில் வாழ்வாங்க, சிறப்பான வழிகாட்டுதலாக அமையுன்றது தான் நம்மளுடைய நம்பிக்கை. அது கண்டிப்பாக. நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன் வேறையாக இருந்தாலும் தமிழும் முருகனும் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த உச்சம்னா எதை சொல்லுவீங்க? உச்சம்னா இன்னும் போகவும் முடியாது. அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்டே இல்லை. என்னுடைய தொழில் வேற, நீங்க சொன்ன மாதிரி வங்கி, அது வயத்துக்கு அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனா ஆன்மாவுக்கு எனக்கு வேணும், எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் வேணும், இருக்கேன். அப்ப என்னுடைய ஆன்மாவுக்கு யார் உணவு கொடுப்பா? ஆன்மாவை எப்ப அலங்காரம் பண்ண போறோம்? அதுதானே கந்தர் அலங்காரம். அப்ப அந்த அலங்காரம் எப்ப நடக்கணும்? இது ரொம்ப ரொம்ப சுயநலமா சொல்றேன். நான் பேசும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதுக்கு தான் பேசுறேன். ஏன்னா என்னுடைய ஆன்மா பக்குவப்படுது, தூய்மையாகுது. மற்றபடி வேற எந்த விஷயமும் இல்லை. யாரெல்லாம் பேசுறோமோ அந்த விஷயத்து மேல நம்பிக்கை இல்லைன்னா பேசவே வராது. முதல்ல இப்ப நீங்க மேடை நிமித்தமா பேசுறது வந்து ஒரு உடன்பாடே இல்லாத விஷயத்துல பேசுறது ரொம்ப ரொம்ப கடினம். அப்படி யாரும் பேச மாட்டோம். அதுல ஒரு ஈர்ப்பும் ஒரு ஆத்மார்த்தமும் இருந்தாதான். அதுவும் முருகனை பத்தி நாங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு பேரு வியாசபீடம்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் சொற்பொழிவு சின்ன அளவுல பண்ணாலும் பெரிய அளவுல பண்ணாலும் சொற்பொழிவாளர்கள் யார் அந்த மேடையில உட்கார்ந்து பேசினாலும் அது வியாசபீடம். ஒன்றோ ரெண்டோ போய் ஒரு கைத்தட்டலுக்காக சொன்னா கொஞ்ச நாள் சுவாமி பார்ப்பார், அவ்வளவுதான். ஆனா நாம சொல்றது உண்மையா பொய்யா, கைத்தட்டலுக்கா இல்ல நிறைய லைக்ஸ்கான்றது சுவாமிக்கு தெரியும். அவன் இருக்கான் அப்படின்ற அந்த சிந்தனையே இல்லாம பண்ணோம்னா எங்க ஒரு விஷயத்துக்கு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. அதனால ஆத்மார்த்தம் யார் வேணாலும் எந்த ப்ரொஃபஷன்ல வேணாலும் இருங்க. எல்லாரும் சொற்பொழிவாளராக முடியுமா? வருமானம் வேணும், குடும்பத்துக்கான விஷயங்கள், ஆசைகள், மருத்துவரா இருக்கட்டும், பொறியாளரா இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆசிரியரா இருக்கட்டும். ஆனா ஒரு சமயத்துல இந்த ஆன்மீகம் தான் உங்களை தேட வைக்கும். சரி, நீங்க சொல்ற மாதிரி கடவுளே இல்லைன்னு வச்சிருங்களேன். சரி, கடவுளே இல்லை, நான் நாத்திகவாதி. நீங்க அப்படி போன உடனே இங்க இருக்கிற உங்களுடைய மொபைலை நான் எடுத்துட்டு போறேன், எதுவும் கேமரா இல்லைன்னு. எனக்கு அந்த அறம், இறைவன் எதுவும் இல்லைன்னா எது என்ன பண்ண போகுது? ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்குங்கிற ஒரு பயமே இருக்காது. சுவாமிய வந்து திருமுறைகள்ல கண்காணினே சொல்றாங்க. அப்ப எதுவுமே இது வந்து உங்க கொள்கைகளை நான் குறை சொல்லல. ஆனா குழந்தைகளுக்கும் இப்பவே சொல்லிடாதீங்க. குழந்தைகளுக்கு இப்ப இருக்கக்கூடிய மீடியாஸ் இது எந்த அளவு நன்மைகளை கொடுக்குதோ அந்த அளவு தேவையற்ற செய்திகளும் குழந்தைகளுக்கு போகுது. அப்ப ஒருத்தர் உன்னை கண்காணிக்கிறார் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருந்தாதான் வரப்போற காலங்கள்ல ஓரளவு அறப்பாதையிலேயாவது நீங்க நடக்க முடியும். காட் ஃபியர்லாம் வேண்டாம், நான் சொல்றது உண்டு. காட் பிரசன்ஸ் சொல்லி கொடுங்க போதும். somebody is watching me, not somebody is carrying me, அவ்வளவுதான். அதனால காட் ஃபியர் வேண்டாம், காட் பிரசன்ஸ்க்கு கண்டிப்பா அது தேவை. எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு தமிழும் ஒரு ஆன்மீகமும் ரொம்ப தைரியத்தை கொடுப்போங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு கமலஹாசன் ஒருத்தர் சொல்லுவார்ல, பார்த்துக்கலாம். அது எப்பவுமே பார்த்துக்கலான்ற தைரியம் யார் கொடுப்பா? யாரோ இருக்காங்க,
அப்ப மட்டும்தான் அது எனக்கு கிடைக்கும். அதுதான் உண்மை. கண்டிப்பா. வியாசபீடம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீங்க எல்லாருமே அதுல தான் நீங்க அமர்ந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இத கட்டமைச்சது யாருன்னா நம்ம முன்னோர்கள் தான். வாரியார் சுவாமிகளா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி அருணகிரிநாதரா இருக்கலாம். இவங்கெல்லாம் இந்த கட்டமைச்ச விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அவங்க கொடுத்தது இப்போ வரைக்கும் நம்ம கடைபிடிச்சு கொண்டு போறோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எவ்வளவு இம்பாக்டான ஒரு விஷயமா மாறி இருக்கு. உண்மையிலேயே மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் யாராவது பேசுனா அதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம சொல்லுகிற போது சான்றுகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்வதை விட, நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா வாரியார் சுவாமிகள் மாதிரி, இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லுகிற போது மாற்றம் ஏற்படுகிறது. உண்மையாக நடந்திருக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். திருவண்ணாமலை இன்னைக்கு தடிக்கு விழுந்தா திருவண்ணாமலைன்னு தெலுங்குக்காரங்களும் எல்லாரும் வர்றாங்க. இன்னைக்கு முக்தி தரும் தலம், இன்னைக்கு முக்தி தரும் தலத்தை ஏன் சுற்றணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பக்கம் கேட்பாங்க. இருக்கட்டும். ஆனாலும் இந்த திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை போகிறதுன்னு ஒன்று உண்டு. ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி போகும்போது ஒரு பெரியவர் போகிறார், சாமி அண்ணான்னு பேர். இது நான் ஒரு மேடையில் சொல்கிறேன். போகிறாரு. அங்கே போகிற போது அங்கே பேரிகார்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு நோய் பரவல், காலரா பரவல் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? இந்த ஊர் பேர் சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் பரவல் இருக்கா? ஆமாம் அப்படின்னு சொன்னால் உள்ளே விட மாட்டாங்க. அதனால வேறு ஊரை பேரை சொல்லி 4 பேர் உள்ளே போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் நான் இந்த ஒரிஜினலான ஊர் பேர் சொல்கிறார். உள்ளே போக முடியல. நீங்கள் போக முடியாது, திரும்பி போங்க. எதுக்கு? கார்த்திகை தெய்வ தரிசனத்துக்காக போகிறாரு. திரும்பி வந்துட்டார். மற்றவங்களாம் பொய் சொல்லி உள்ளே போயிட்டாங்க. பொய் சொல்லி போனவங்க போயாச்சு. அங்கே தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம், என்ன சாமி என்ன பொழைக்க தெரியாதவனா இருக்கிற, எந்த ஊரில் பொய் சொல்ல தெரியாதவன் பொழைக்க தெரியாதவன் அர்த்தம் நம்ம இப்போ வச்சுருக்கோம். இப்போ வரைக்கும் என்ன பொழைக்க தெரியாதவனா இருக்க? என்ன? ஆமாம், நாங்கள்லாம் பொய் சொல்லி அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம்ல, இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் நம்ம ஊரில் இருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம், ஏன் பொய் சொல்லிடக்கூடாது அப்படிங்கும்போது அந்த பெரியவர் சொன்னாராம், பொய் சொல்லி அண்ணாமலையாரை பார்ப்பதை விட உண்மையை சொல்லி பார்க்காமல் இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அப்படி சொன்னவர் தான் சாமி அண்ணா. யாரு? அவருடைய மகன்தான் புராண இதிகாச பாரங்கதர் சிவத்திரு மல்லையதாசர். அவருடைய பெயரன்தான் 64வது திருப்பணி தொண்ட நாயனார் என்று போற்றப்படுகிற திருமுருகவள்ளல் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒழுக்கமா இருக்கிறவங்களுக்கு தான் ஒழுக்கமான பிள்ளை பிறக்கும். அப்ப நம்ம பெரியவர்கள் சொத்து சேர்த்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லுகிற போது, என்னிடத்துல ஐயா நாங்கள் இந்த கூட்டத்துக்கு போனோம், ஆனால் நாங்கள் நம்ம பொய் சொல்லி போகக்கூடாதுன்னு நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னவங்க உண்டு. எத்தனையோ மாற்றங்கள் இவ்வளவு சொற்பொழிவின் மூலமாக நடந்தது சொல்கிறேன். இந்த குளத்தூரில் ஒரு சிவாலயம் இருக்குது. அங்கே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். பெரிய புராணம் பேசிக்கிட்டு இருக்கேன். பெரிய புராணத்தில் அப்பூதடிகளார் புராணம் பேசுகிறேன். பேசுகிற போது மூத்த திருநாவுக்கரசுங்கிற பையன் வீட்டுக்கு வந்த திருநாவுக்கரசருக்காக வாழை இலை அறுத்தான். இதற்காக வாழை இலை அறுத்தான்னா சாப்பாடு போடுறதுக்கு. வாழை அறுக்கும்போது எப்படி அறுத்தான்னு சேக்கிழார் சொல்கிறாருன்னா, மல்லலம் குருத்தை அறியும் போது குருத்தலை அறுத்தான்னு வருது. ஏன் குருத்தலை அறுத்தாரு நான் கேட்குறேன். எப்போ என்னோட பேச்சு எத்தனை மணிக்கு முடியுது? 8 மணிக்கு முடியும். 7:30 மணிக்கு அதை நான் சொல்கிறேன். அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் பொள்ளாச்சி போகுவதாக எல்லாம் ஏற்பாடு ஆயிருந்துச்சு. அப்போ நான் சொல்கிறேன், ஏன் குருத்தலையாக இருக்கணும்? வீட்டுக்கு வந்திருக்கிறவர் யார்? ஒரு ராஜா, ஒரு அரசர். எதுக்கு அரசர்? நாக்குக்கு அரசர். அப்போ நாக்குக்கு அரசருக்கு அந்த உரையாடுகிற நாக்குக்கு ஒரு உணவு கொடுக்கணும்னா எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ விரிஞ்ச இலையில காக்கா போன்ற பறவைகள் எச்சமிட்டு இருக்கக்கூடும். இந்த மூத்த திருநாவுக்கரசுங்கிற பையன் யோசிச்சிருக்கான், அவங்களுக்கு ஹைஜீனிக்கான உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக சுருண்ட இலையை அறுத்தான். அதனால அடியார்கள் வந்து அப்படி போடுங்கன்னு சொன்னேன். உண்மையிலே அந்த விழா அமைப்பாளர் உடனே எந்திரிச்சு போயிட்டாரு. நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமோன்னு நான் பயந்துக்கிட்டேன். நமக்கு பேமெண்ட் தருவாங்களோன்னு பயம். 1/2 மணி நேரத்துக்குள்ள இத்தனை யோசிக்கிறேன். நம்ம புத்தி அப்படி தானே யோசிக்கும். அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து ஒரு பாக்கு தட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் சாப்பாடு பரிமாறுவதாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் அந்த 1/2 மணி நேரம் இடைவேளைக்குள்ள ஒரு சென்னையில் போய் சுருண்ட வாழலையா கிடைக்குமா அப்படின்னு பார்த்து ஒரு வீட்டிலேருந்து அறுத்துட்டு வந்து சாப்பாடு போட்டாங்க. அப்போ பாருங்க, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைங்கிறது அப்பவே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அப்போ இந்த சொற்பொழிவு என்பது ஞான தானம். இதை முதல்ல தொடங்கி வைத்தவன் யாருன்னா முருகப்பெருமான் தான். ஒரு கேள்வி கேட்பது, பதில் சொல்வது, ஒரு பிரசங்கம். சிவபெருமானுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாருல முருகன், அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாருல. எப்படி கொன்றை சடையாருக்கு ஒன்றை தெரிய, எப்படி சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்தாரா, ஹிந்தியில சொல்லி கொடுத்தாரா, தெலுங்குல சொல்லி கொடுத்தாரா, தமிழ். அருணகிரிநாதர் சொல்றாரு, கொஞ்சி தமிழால் பகர்வோனே, தமிழால் பகர்ந்து சொன்னாரா. அப்ப அப்படி அந்த பீடத்துல இருந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி ஔவையாரை ஒரு பீடத்தில் ஏற்றி வைத்து இவர் ஒரு மாணவனாகவும் ஔவையாரை ஒரு ஆசிரியராகவும் இருந்து கேள்வி கேட்டார்ல, பெரியது என்ன
கொடியது என்ன, எல்லாமே கேள்வி கேட்டார்கள் அல்லவா. அப்ப இந்த உலகத்திலே மாணவர்களுக்கு, இளைஞர்கள் ரொம்ப முக்கியம். கல்வி, கேள்வி. கல்வியிலே இன்றைக்கு சிறந்தவர்களா இருக்கிறார்கள், கேள்வியிலே சிறந்தவர்களா இருக்கிறார்கள். கேள்வினா கேள்வி கேட்பது என்கின்ற ஒரு அர்த்தம். இன்னொன்று சொல்றதை கேட்பது, லிசனிங். எங்க அக்கா பேராசிரியர் பர்வீன் சுல்தானா இருக்காங்க. அவங்க என்கிட்ட கந்தபுராணத்தை பத்தி பேசுவாங்க. மேடையில் உட்காந்துக்கிட்டு பட்டிமன்றத்தில், தம்பி வேல் உண்டு வினை இல்லைன்னா என்ன தம்பி அப்படின்னாங்க. யாரு? மாற்று சமயத்தை சார்ந்த பிற வணக்கத்திற்குரிய டாக்டர் பர்வீன் சுல்தான் அக்கா பேசும்போது கேட்குறாங்க, வேல் உண்டு வினை இல்லைன்னு என்னப்பா? வேண்டு உண்டு வினை இல்லைன்னா அக்கா வேல் இருக்குது, அதனால நமக்கு முன் வினை இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி இல்லைப்பா அர்த்தம், எப்படி படிக்கணும் என்னக்கா அப்படின்னு. வேல் உண்டு, நீ வினை செய்யாமல் எந்த வேல் பார்த்துக்குன்னு விட்டுரு. ஏப்பா எப்பேற்பட்ட விஷயத்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்கிற போது நம்முடைய பக்தி என்பது, நம்முடைய வழிபாடு என்பது இப்படித்தான் போகணும். அந்த வகையில் நம்ம பக்தியை ஏற்படுத்திக்கணும். நம்ம பேச்சுங்கிறது இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, மேடைக்காக, அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இரண்டாவது. பேசி முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கும்போது அவங்க கை கொடுத்தாங்க, எங்கள் பேச்சு சிறப்பு, நாங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஏற்றுக்க மாட்டோம். நம்ம இறங்கி வரும்போது கையெடுத்து கும்பிடுறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு அர்த்தம். நாங்கள் மேடையில் இருக்கிறனால பெரிய ஆட்கள் இல்லை, 4 பேர் தெரியுதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. வாரியார் சாமிகள் சொல்லுவாங்க, ஒரு சொற்பொழிவாளர் கழகம் என்ன அப்படின்னா, சொல்லும் செயலும் ஒத்திருப்பது. நம்ம சொல்றது கொஞ்சமாவது கடைபிடிக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு. நான் 90% நான் பண்ணுவேன். ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் திருநீரை பற்றி பேசணும்ல, அப்படி என்ன திருநீர் பற்றி நீ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் திருநீட்டின் பெருமைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். ஒரு 4 வருஷம் ரிசர்ச் பண்ணி எழுதினேன். எத்தனையோ 1000 புத்தகங்கள் போச்சு. இதெல்லாம் பெருசு இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லுகிறேன், என் வீட்டின் மாபெரும் பொக்கிஷம் என்றால் திருநீர் தான். இன்றைக்கு வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நெத்தியில் திருநீர்லாம் போக மாட்டேன். ஒரு நாள் ஏதாவது போயிட்டு பிஸியில் ஏதாவது போயிட்டு வச்சுங்களேன், பசங்க என்ன கேட்பாங்க, ஏன் சார் உடம்பு சரியில்லையா சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா சார், மனசுக்கு சரியில்லையா சார், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா சார், யாராவது சொந்த பந்தத்தில் யாராவது இறந்துட்டாங்களா சார். அப்போ ஒரு கல்லூரியில், நான் பல்கலைக்கழகத்தில் இருக்க பல்கலைக்கழக மாணவர்களும் கூட பக்தி மையப்பட்டு கேள்வி கேட்கிறார்கள் சொன்னால், ஒரு சொற்பொழிவாளர் கழகு சொல்லும் செயலும் ஒத்திருப்பது, அதான் ரொம்ப முக்கியம்.